இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரொம்பவே அருமையான ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம். பியூட்டி ட்ரை அப்படின்னு 2018 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். கான்செப்ட் அருமையாக இருக்குது. ஒத்த பையன் மொத்த பொண்ணுங்க கூட்டத்தில் மத்தியில் மாட்டிக்கிறான். அதுவும் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா? ஆம்பளை எல்லாத்தையும் அடிமையாக தான் நடத்துவாங்க. அவங்க மூலமா குழந்தையும் பெற்றுக்குவாங்க. என்னைக்கு குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தை பெற்ற பச்சை உடம்புக்காரி அந்த குழந்தைய உருவாக்கின ஆம்பளைய வெட்டி சமைச்சு சாப்பிடுவா. இதுதான் அந்த ஊரோட ஐதீகமா. இப்பேற்பட்ட ஊர்ல நம்ம ஹீரோ மாட்டி என்னென்னலாம் பட போறான்னு இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு பிளே பாய். ஏகப்பட்ட பொண்ணுங்களோட கான்டாக்ட் வச்சுருக்கான். லவ்ங்கிற பேரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணோட வீட்டில் லூட்டி அடிக்கிறான். செலவுக்கு அந்த பெண்ணுங்ககிட்டயே காசை கறந்துடுறான். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாள் இவனோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது. இவனை ஏமாற்றிட்டு இருந்த பொண்ணுங்க 4 பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல். அவங்க நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்தினது ஒருத்தந்தாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. உடனே அவனை பழிவாங்க பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வந்தவனை மண்டையில் கட்டையால் அடித்து ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு ஒரு பாலைவனத்தில் தூக்கி போடுறாங்க. ஏகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ மொட்டை பாலைவனத்தில் வந்து மாட்டிக்கிறான். போக வழி தெரியாமல் ஒத்த பட்டாப்பட்டி டிராயரோட ஓடுறான். அந்த பாலைவனத்தையே சுற்றி சுற்றி வர்றான். குடிக்க தண்ணியும் இல்லாமல் புத்தி பேதலிச்சு திரியிறான். அப்போ அந்த பாலைவனத்தில் வர்ற ஒரு பழங்குநீர் குரூப் ஒன்று நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. பார்த்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க கொத்தா கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த குரூப்பை பார்த்தா பெரும்பாலும் பெண்களாக தான் இருக்காங்க. அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்பளைங்க தான் இருக்காங்க. அந்த ஆம்பளைகளும் வெறுமனே அடிமை தான். பொண்ணுங்க தான் அங்கே கெத்து. பொண்ணுங்க தலைமையில் தான் அங்கே ஆட்சியே நடக்குது. மற்ற ஆள்களை போல் ஹீரோவுக்கும் அங்கே மதிப்பு கிடைக்கல. அவன் தவிச்ச வைக்க தண்ணி கொடுக்க கூட அங்கே ஆள் இல்லை. ஆடு மாடு போல் ஒரு கொட்டாயில் தள்ளி பூட்டி விடுறாங்க. அவனை மாதிரியே இன்னும் நிறைய பசங்க கூண்டில் அடைச்சிருக்காங்க. அவங்கள தவிர அங்கே ப்ரொஃபஸர்னு ஒருத்தன் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிறான். அவனை பார்த்தா கொஞ்சம் படித்த மாதிரி தெரியுது. அவங்ககிட்ட போய் பேசி நம்ம ஹீரோ இது எந்த மாதிரி இடம்னு கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அதுக்கு அந்த நேரம் மட்டும்தான் கூடி வரல. அன்னைக்கு ராத்திரி ஏதோ பழிபூச்சிக்கு பிளான் பண்ணுறாங்க. அதற்கான அடைக்கப்பட்டிருந்த பசங்களை சில பேரை அந்த ஊர் பொண்ணுங்க பூஜை நடக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் நம்ம ராணி வர்றான். அவள் வந்து ஒரு பேயாட்டம் ஆடி அந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடிட்டு அந்த பசங்களை வரிசையாக நிற்க வச்சு அவனுடைய ஆணுறுப்பை அப்படியே வெட்டி எறிகிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே குளநடுங்கி நிற்கிறான். ஐயையோ! அவனுடைய லைன் வரையில் ராணி வெட்டுறதை நிறுத்துறா. அவனை எந்த டேமேஜும் பண்ணாமல் தன்னோட குடிசைக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ ஆஹா ராணி கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு கனவெல்லாம் காண்றான். ஆனால் ராணி அவனை குப்புற படுக்க போட்டு பேக்கில் சூடு போட்டு அனுப்புகிறா. அடுத்த சில நாட்கள் நமது ஹீரோ நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அதை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ரொம்பவே கலாய்க்கிறாங்க, கைகொட்டி சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஊரோட மந்திரவாதி நம்ம ஹீரோ பையன் கூப்பிட்டு அந்த ஊரோட மந்திரவாதி நம்ம ஹீரோ பையலை கூப்பிட்டு குறி பார்க்குறாங்க. அவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு சொல்கிறாங்க. அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அந்த ஊரில் இருக்கிற ராணியை ப்ரெக்னென்ட் ஆக்கணும் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்கலைன்னா இவன் கதி அரோகதின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் வந்து ராணியை ப்ரெக்னென்ட் ஆக்கினாலும் குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தை பிறந்த பச்சை உடம்புக்காரி நம்ம ஹீரோவை வெட்டி சமைச்சு சாப்பிட்ருவா. இதுதான் அந்த ஊரோட வழக்கமாக ஐதீகமாக. இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஸர் எடுத்து சொல்ல நம்ம ஹீரோ தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்து விடுறான். இந்த கொடூரமான பொண்ணு குரூப்பில் இருந்து எப்படி நம்ம ஹீரோ தப்பிக்க போகிறான்னு தெரியல. இன்னொரு சீனில் பார்த்தா சந்தையில் ஆடு மாடு விற்கிற மாதிரி ஆம்பளைகளை விற்கிறாங்க. அவங்கள அடிமையாக வாங்குவதற்கு பெண்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. அதுவும் பண்டமாற்று முறையில் ஏலம் நடக்குது. 4 முட்டைக்கோசுக்கு ஒரு அடிமை, 4 தக்காளிக்கு ஒரு அடிமை இலவசம் அப்படின்னு கூவி கூவி ஏலம் நடக்குது. வாங்கிட்டு போகிற அடிமைகளை வச்சு வீட்டு வேலையிலேருந்து பர்சனல் தேவை வரைக்கும் இந்த பொண்ணுங்க தீர்த்துக்குவாங்க போல். அதில் வேற ஒரு அடிமை வாங்க 2 பெண்களுக்கு பிரச்சனை வேற வந்துருச்சு. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு நம்ம ஹீரோ இடையில போக அங்கே இருந்த படைத்தலைவிக்கு பிடிக்கல. உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருடா அப்படின்னு அவனை அசிங்கப்படுத்திட்டாங்க. அடிமை நாயே அடங்கி கடை. அடுத்து
பார்த்தா நம்ம ஹீரோ சோகமாக கொண்டிருக்கான். அப்போ தான் நம்ம ப்ரொஃபஸர் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஆமாம், நான் ஒரு சயின்டிஸ்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் டீமோட இந்த பக்கம் ஆராய்ச்சிக்காக வந்திருக்கேன். வந்தவங்கள மொத்தமாக ராட்சசி கிட்ட சிக்கிட்டோம். அப்போதான் ப்ரொஃபஸர் எத்தனையோ தடவை தப்பிக்க முயற்சி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இன்ன வரைக்கும் தப்பிச்சபாடு இல்லை. இங்கிருந்து தப்பிக்கணும்னா இந்த பெண்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். நம்ம ப்ரொஃபஸர் சொல்ல பொண்ணுங்களை நல்லா நம்ப வச்சு ஏமாத்துற நம்ம ஹீரோ கில்லோடின்னு காலரை தூக்கிட்டு விடுறான். பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகணும். இதுதான் இவங்க பிளானு. ஹீரோ இந்த டாஸ்கில் வின் பண்ணுறானான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.